இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எத்தனை காலத்துக்கு தான் பொறுப்பை நாங்களே சுமக்கிறது? உண்மையிலேயே அது எங்களுக்கு சுமதான். அடுத்த தலைமுறை கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறது தானே முறை. அதுல ஒண்ணு தப்பு இல்ல பார்வதி. ஜானகி, அண்ணா அண்ணா வேண்டாண்ணே, நான் சொல்றத கேளுங்கண்ணே. இவ பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அண்ணே. நீங்க எதுக்காக இவ்வளவு பெரிய முடிவு எடுக்கிறீங்க? இதெல்லாம் ஒண்ணும் வேணாண்ணே, விடுங்கண்ணே. பாத்தீங்களா மாமா, நீங்களே கொடுக்கணும்னு நினைச்சாலும் இவர் தயங்குறாரு பாருங்க. திறமை இருந்தும் உங்க மேல இருக்கிற பயத்துல தான் எந்த பொறுப்பையும் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. நீங்க தான் மாமா இவரோட பயத்தை போக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் இந்த வீட்ல கூட்டு குடும்பமா ஒன்னா ஒத்துமையா இருக்கணும். அதான் எனக்கு பொறுப்பை யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம், அது தப்பு இல்ல. உங்ககிட்ட கொடுக்கறதுனால சில நஷ்டங்களோ பாதகங்களோ வந்தாலும் பிரச்சனை இல்லை. தப்புல இருந்து பாடம் கத்துக்கிட்டு திரும்பவும் தப்பு நடக்காம பாத்துக்கணும், அதுதான் முக்கியம். எல்லாரும் ஆரம்பத்திலேயே கத்துக்கிட்டு வரல. நானும் அடிபட்டு அனுபவப்பட்டு தான் கத்துக்கிட்டேன். ஜானகி, பார்வதி கிட்ட சாவியை கொடு. ஜானகி, இந்தாம்மா. அண்ணி,